வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, மகாராஜா கம்பெனியோட ஒரு 600 வாட்ஸ் பவர் கொண்ட ஒரு மோனோ போர்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் சிக்னல் இன்புட் வந்து நீங்கள் எங்கே கொடுக்கணும்னா, இங்கே சப்பு பிரியர் பார்த்தீங்களா, அதிலிருந்து வர அவுட் எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல நீங்கள் கிரவுண்டையும் இங்கே காட்டுறேன், இந்த இடத்துல நீங்கள் கிரவுண்டும் இதில் வந்து சப்போட இன்புட்டையும் நீங்கள் கொடுத்துருங்க. இப்போ அவுட் வந்து சப்பு ஸ்பீக்கர் அவுட் வந்து இதில் ப்ளஸ்ஸும் மைனஸும் அவங்களே போட்டுருப்பாங்க. இந்த இடத்துல ப்ளஸ்ஸும் இந்த இடத்துல நீங்கள் மைனஸும் கொடுத்துக்கலாம். இந்த இடத்துல வந்து நீங்கள் வோல்டேஜ் இதில் ப்ளஸ் வோல்டு இதில் மைனஸ் வோல்டு, இந்த இடத்துல நீங்கள் கிரவுண்டு கொடுக்குற மாதிரி இருக்கும். எல்லாமே அவங்களே வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு யூஸ் பண்ணுற டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்தீங்கன்னா 60/60 வரைக்கும் யூஸ் பண்ணலாம் அவங்க சொல்கிறாங்க. ஆனால் நம்ம ஒரு 40/40 50/50 வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். நீங்கள் 40/40 யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா, ஒரு 2 ஜேபிஎல் போடுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ரெண்டையுமே வந்து நீங்கள் பேரலல் பண்ணி 2 ohms கொடுக்கும்போது உங்களுக்கு ரிசல்ட் வந்து நல்லாயிருக்கும். அதே இது நீங்கள் வந்து சீரிஸ் பண்ணி 8 ohms கொடுக்கும்போது உங்களுக்கு ரிசல்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி இருக்குது. எனக்கு அப்படி தோணுச்சு. உங்களுக்கு அதுவே கரெக்டாக இருந்தால் நீங்கள் அப்படியே கூட யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் 50/50 டிரான்ஸ்ஃபார்ம் போடுற மாதிரி இருந்தால் 2 4 ohms சப்பூரை சீரியஸ் பண்ணி நீங்கள் 8 ohms போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே இது நீங்கள் வந்து பேரல் பண்ணி நீங்கள் 2 ohms போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஹீட் அதிகமாகும். நீங்கள் சீரிஸ் பண்ணி 8 ohms போடுறது உங்களுக்கு நல்லது. இந்த போர்டை பொறுத்தளவில் நம்ம கரெக்டான ஆம்பியர் வோல்டேஜும் கொடுக்குற பட்சத்தில் மட்டும்தான் உங்களுக்கு ஒரு டெப்த்தான பேஸ் வந்து நீங்கள் எடுக்க முடியும். நீங்கள் வந்து 40/40க்கும் கீழே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு ஒரு பவரான ஒரு பேஸ் வந்து நீங்கள் எதிர்பார்க்க ரொம்ப கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் 40/40 கொடுக்குற மாதிரி இருந்தால் நீங்கள் ஆம்பியரை வந்து எவ்வளோக்குள்ளே இன்க்ரீஸ் பண்ணணுமோ அவ்வளோக்குள்ளே நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் நண்பர்களே. சரி, அடுத்து இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.